வாங்க இட்லி சுட்டாச்சு எடுக்கலாம். ஏமா இந்த எப்படிமா பொஸ்கு ஃபர்ஸ்ட் இப்படி தண்ணி எதுவும் இப்படிதான் தொளிச்சுக்கணும் பண்ணமா. இப்படி தொளிச்சுட்டு வரமாட்டேங்குது. நான் எவ்வளவு வீரன்னு பாத்தீங்களா? துணிய இருக்கா நீ செய்யற வேலை. அப்புறம் எப்படி இட்லி எடுப்பா? ஆமா புடி எப்படி இட்லி நல்லா வந்திருக்குதா பாருங்க. அவ்வளவுதானா? இல்லாத இட்லி எப்படி சூப்பரா வந்திருக்கா? நேற்று சுட்ட இட்லி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். இன்னொரு இட்லி இருக்கலாம். நேற்று சுட்ட இட்லி சுட்ட இட்லி சாரி. எப்படி சூப்பரா எடுத்துருக்கேன். என்கிட்ட ட்ரெயினுமா நீங்க எல்லாரும் வாங்க, நான் இட்லி எப்படி சுடுன்னு சொல்லித்தாரு. சொய் சொய் புஸ்குதுனா எப்படி இந்த புடி இந்த பாருங்க எப்படி இருக்கு இட்லி. நல்லா இருக்கா? நீ குறுக்கு குறுக்கு கைய கொண்டு அடிச்சு போடுங்கம்மா. மாண்டை வாங்க சாப்பிடல எல்லாரும். அங்கே இவ்வளவு செலவு வாங்கக்கூடாது. கோடை காலத்துல தெரியுமா தெரியாத? சும்மா செலவு பண்ணிக்கிறது. அந்த மாதிரி சட்டினி அப்படியே போட்டு ஊத்தி சாப்பிடலாம். ஊத்தி விடுறா. இது இது என்ன சட்னி? தக்காளி சட்னி. என்ன தேங்காய் சட்னி இங்க பாருங்க. இது தேங்காய் சட்னி. அவன் நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன். குடும்பக்கு சாப்பிடணும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். என்ன கொஞ்சம் தண்ணி ஊத்தணும். கொடுங்க தண்ணி. அரைச்சம்பு ஊத்தணுமா? அரைச்சம்பு ஊத்தினாக்க அப்புறம் மறுபடியும் வேணும் வச்சாத்தையும் தண்ணி காய் போதும். எப்பவுமே இட்லி நம்ம துணியில தான் காகிதத்துல சுடக்கூடாது. ஏமா போதும்ல நமக்கு வயலா பூராமே அக்கா வீட்டுக்கு போட்டு கொடுக்குது. இங்க பாருங்க ஒரு தூக்குவாளி நிறைய போட்டு கொடுத்துருக்கு பக்கி. எங்க நமக்கு இட்லி இங்க பாருங்க இவ்வளவு இங்க பாருங்க